my god, big surprise. Hello viewers, நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. சபரி வந்து இங்கே ஏஆர்எஸ் கார்டனில் ஷூட்டிங்கில் இருக்கார். ஸோ அவர் வந்து நம்மளுடைய சுவாமியோட டைட்டில் பாருங்கள், நியூ பியூட்டி இன் டவுன் சினோரிட்டா ஐ லவ் யூ அப்படின்ட்டு அந்த பாடல் வந்து இந்த ஸ்டோரி போட்டிருந்தாரு. லக்ஷ்மி பிரியாவும் டேக் பண்ணியிருப்பார், சபரியும் டேக் பண்ணியிருப்பார். சபரி வந்து லேடி கெட்டப்பில் இருப்பார். ஏதோ ஒரு குட்டி கலாட்டாக இருக்குது. இன்னொரு பக்கம் நைட் ஷூட் போயிட்டுருக்கு பாருங்கள், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஷூட்டு. ஸோ ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இப்போ நான் போஸ்ட் வந்தோடனே இல்லை, எவ்வளோ செகண்டில் நான் ரெண்டையும் கவனிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். ஏஆர்எஸ் கார்டனில் மார்னிங்கே வந்து சபரியும் ஷூட்டிங்கில் இருந்தார். அவர் உடலெல்லாம் அந்த தண்ணி ஊற்றிட்டு அது மாதிரிலாம் இருந்தார். நான் எப்படி இவங்க எல்லோரும் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இது பொன்னிக்கா இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அவரும் இந்த உடலெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு ஏதோ ஒரு சீனுக்காக ஈரமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செம்ம சர்ப்ரைஸ். ஆனால் இதில் லேடி கெட்டப்பில் இருக்கார். எம்என்ல வராரா இல்லை பொன்னி ஷூட்டா? பொன்னியோட ஷூட்டிங் ஷெடியூல் எனக்கு தெரியல. 13ஆம் போது இப்போலாம் முன்ன பின்ன ஒரு 2-3 நாள் கொண்டுட்டு போயிடுறாங்க, அதனால் தெரியல. பட் சபரியோட கெட்டப் பொன்னிக்கா இல்லை எம்என்கா அப்படிங்கிறது தெரியல. எனிவேஸ், நம்மளுடைய சுவாமியோட அப்டேட் வந்து எப்போதுமே ஸ்பெஷலில் பார்க்க செம்ம க்யூட்டு ரொமான்டிக் சீனை பாருங்கள். ஆமாம், அந்த டவுன்லேயே ஒரு பியூட்டி அவங்க தான் அப்படின்ட்டு நம்மளுடைய சுவாமியோட கேப்ஷனையும் பாருங்கள். நம்ம பையன் எப்பயுமே சேட்டை பிடிச்சவர். எனிவேஸ், இன்றைக்கான ஷூட்டிங் அப்டேட் எப்படி இருந்தாலும் கடைசியாக எண்டில் ஹாப்பியோடு முடிச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்காக ஸ்டே டியூன்.